போடா. அக்கா, வேணு போலீஸோட வந்துட்டு இருக்கான். கூடவே இந்த ரவுடிங்களும் வந்துட்டு இருக்காங்க. மேடம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. இதுல உங்க பேரே வராம நான் பாத்துக்கிறேன். மேடம், என்னை மன்னிச்சிடுங்க மேடம். உங்களுக்கு தெரியாம நான் செஞ்சது என்னுடைய தப்பு தான். செக்கு விஷயத்துல அந்த ரமாதேவி மேடம் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அந்த கோவத்துல இதை நான் செஞ்சிட்டேன். உங்களுக்கு என்ன அறிவில்லையா? அதுக்காக கொல்றதுக்கு ஆள் அனுப்புவீங்களா? தப்புதாங்க. காயத்ரி மேடத்திட்ட இதை சொல்லாம செஞ்சிருக்க கூடாது. சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா சார், இது எல்லாத்தையும் இவங்க தான் செஞ்சிருக்காங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணுங்க சார். தம்பி தம்பி தம்பி, இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது நானே பண்ண விஷயம். அரெஸ்ட் பண்றதா இருந்தா என்ன மட்டும் பண்ணுங்க. நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது சார்? இவங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிங்க சார். ரமாவை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டது நான் தான். இவங்களை அனுப்பி வச்சது நான் தான். இவங்க கிட்ட போன்ல பேசுனது நான் தான். தப்பு செஞ்சவனே சரண்டர் ஆகிறப்ப தப்பே செய்யாதவங்கள விசாரிக்க கூடாது. அதுதான் சட்டம். அது உங்களுக்கே நல்லா தெரியும். இதுக்கு மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நடங்க ஸ்டேஷனுக்கு. சார் அப்ப அவங்க சார், அவங்க தான் இதை செஞ்சாங்கன்னு எந்த ப்ரூஃபும் இல்லையே. அப்புறம் எப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும்? ஏய் நடரா, ஏய் போட நடையா. ஓட்டு மாட்டிக்கிட்டு கொலை பண்ண ஆள் அனுப்புறியா? ரொம்ப விவரமா தப்பிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு தெரிய வரும். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு.